Hi, hello, welcome back to my channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த சவுத் இந்தியன் பிரைடல் முகூர்த்தம் லுக் தான் பார்க்க போறோம். அதுவும் dusky skinல. நீங்க எங்க கிட்ட பிரைடல் ஆர்டர்ஸ் ஆர் கிளாஸ் என்குயரிஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேலே கொடுத்திருக்கிறது என்னோட இன்ஸ்டா ஐடி, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நாங்க சென்னை அண்ட் வித்தின் தமிழ்நாடுக்குள்ள நாங்க ஆர்டர் புக்கிங்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். So, YouTube பார்த்து மேக்கப் எங்க கிட்ட புக் பண்றவங்களுக்கு மோர் காம்ப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது நான் உங்களுக்கு ஃபேஸ் ப்ரெப்பிங் பண்றேன். அதாவது மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஹேர்ஸ்லாம் நான் ஒரு ரேசரால் ரிமூவ் பண்ணுறேன். தென் அக்வா கலர்ஸ்லேருந்து ஸ்பைஸ் கிரேன்ற ஷேடை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். வெட் வைப்ஸ்னால உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் லுக் அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னால் இன்னும் ஒரு ஹைட்ரேஷனாக கொடுக்கும் இந்த ஷீட் மாஸ்க். ஸோ பிஃபோர் த வீடியோ இவங்க இப்படி தான் இருந்தாங்க மேக்கப் முன்னாடி. ஏடிஎம் ப்ராசஸில் உங்களுக்கு கிளென்சிங் முடிச்சாது. இப்போ டோனர். ஸோ அதுக்கு நான் பிக்ஸியோட டோனர் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசருக்கு உங்களுக்கு நியூட்ரிஷனா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே நிவியா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். தென் லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். மேக்கப்பில் ஃபேஸ் ப்ரெப்பிங் தான் மெயினான ப்ராசஸ். ஸோ இந்த சிடிஎம் ப்ராசஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் லுக் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது ஸ்பூலியால் உங்கள் ஐப்ரோ கோம் பண்ணிவிட்டு பிஏசி ஐப்ரோ பொமேடால் உங்கள் ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடும் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண ஐப்ரோவை நான் கன்சீலிங் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் மெப்ளின் ஏஜ்வென் கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சீலிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஐப்ரோவில் உங்களுக்கு ஷார்ப் அண்ட் நீட் லுக் கிடைக்கும். இப்போது கன்சீல் பண்ண ஏரியாவை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சீலர்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஓவர் ப்ராடக்டாக இல்லாமல் கேக்கே ஆகாமல் இருக்கும். இப்போது ஐலைட்ஸில் நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். அதே நம்ம ஐப்ரோவில் போட்ட கன்சீல் ஷேடு தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் ஐலைட்ஸுக்கும். அதையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் ரெண்டு கண்லேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு பவுடர் செட் பண்ணிக்கிறேன். செட்டிங் பவுடருக்கு நான் பிஏசி லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதுவும் பனானா ஷேடில். ஐ மேக்கப்புக்கு நான் ஹூடா பியூட்டி பேலட் எடுத்திருக்கேன். ப்ரௌன் ஷேட் எடுத்து அவங்களுக்கு பேஸ் கலராக கொடுத்துக்கிறேன். தென் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ப்ரௌனை எடுத்து நான் கொஞ்சம் க்ரீஸ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இவங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஐ மேக்கப் தான் பண்ண போகிறோம். தென் அவுட்டர் கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐ லுக் வந்து எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு சாரீஸ்க்கு. இப்போது அதே கன்சீலர் வச்சு நான் கொஞ்சம் உங்களோட ஐலிட்ஸில் நான் ஆஃப் அண்ட் ஆஃப் கட் க்ரீஸ் பண்ணுறேன். ரொம்ப போடாமல் கொஞ்சமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேப் டேப் மோஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப கன்சீலர் அப்ளை பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கிராக்கர்ஸ் விழ ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக கன்சீலர்ஸை யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நான் ஷிம்மரி ஷேடுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து ஒரு காப்பர் கோல்ட் ஷேடு எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். அதுவும் நீங்கள் ப்ரெஷ்ஷால் பண்ணுறதை விட ஃபிங்கர்ஸால் டேப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஷிம்மரி ஷேட் மட்டும் நீங்கள் பிக்மெண்ட்ஸ்க்காக எப்போயுமே ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து சீம்லெஸ்ஸாக நான் ஹார்ஷ் லைன் இல்லாத மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக் காஜல் எடுத்து அவங்க வாட்டர் லைன்லேயும் கொஞ்சம் அப்பர் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கீழே ஃபாலோட்ஸ் விழுந்திருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் பேஸுக்கு நான் டியூவி ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கேன் மெப்ளின் பிராண்ட்லேருந்து. தென் எல்லேகல் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்து அவங்களுக்கு ஐஸ் கீழே அண்ட் மவுத் கீழே எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிக்மெண்ட்ஸை அங்கங்கே கட் டவுன் பண்ண முடியும். இப்போ கலர் கரெக்டர் போட்ட இடத்துல நான் நல்லா ஒரு குட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கெல்லாம் ஆரஞ்ச் கேரக்டர் போட்டோமோ அதுக்கு மேலே அவங்களுக்கு ஹெவியாக ஆரஞ்சினஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஷேட்லேருந்து ஒரு கன்சீலரை அப்ளை பண்ணுறேன். கன்சீலர் பார்ட் வந்து நான் ரொம்பவும் போடலை, கம்மியாகவும் போடலை. கொஞ்சம் இவங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ கவர்ஸ் ஆகுமோ அவ்வளோ ஏற்ற மாதிரி போடுறோம். இதே நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து லாஸ்ட்டில் கேக்கியாக தான் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி ப்ராடக்ட் யூஸ் பண்ண பாருங்கள் மேக்கப்பில். இப்போது பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரியல் டெக்னிக் ப்ரஷ் எடுத்து நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
எப்பயுமே நீங்கள் ப்ரஷஸ்னால் blend பண்ணதும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பியூட்டி பிளெண்டர்லேயும் blend பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்கும். இப்போது ஃபவுண்டேஷன் பார்ட்டுக்கு நான் மேக் அண்ட் ஹூடா பியூட்டி மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் இவங்க ஷேடுக்கு. எப்பயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஒன் ஷேட் மட்டும் லைட்டராக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே ஒன் ஷேடாக லைட்டராக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் மாதிரியே மாறிடும். இதே நீங்கள் அவங்க ஸ்கின் டோனுக்கே நீங்கள் போடும்போது ஆக்சிடைஸ் ஆனதும் அவங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக காட்ட ஆரம்பிக்கும். ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணதும் நான் பிளெண்டரால் blend பண்ணிக்கிறேன் ஃபார் ஃப்ளாலெஸ் லுக்காக. தென் அதை பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பிஎஸ்சி பனானா பவுடரில் செட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரான்சருக்கு இவங்களுக்கு நிக்ஸ் பேலட்லேருந்து இவங்க ஷேடை விட 3 ஷேட் டார்க்கராக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மேஜிக் பேலட்லேருந்து வருது. நான் 2-3 ஷேட் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இவங்க ஷேடுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் எப்பயுமே நீங்கள் ரொம்ப ஓவராகவும் போட தேவையில்லை. இப்போது குட்டி குட்டி டச்சப் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து டார்க் ப்ரௌன் ஷேடு எடுத்து லோவர் லேஷ் லைனில் கோட்டிங் பண்ணிக்கிறேன். லாஷ் லைன் இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். தென் மஸ்காரா கோட்டிங் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு திக்கான லேஷஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கோட்டிங் கொடுக்கறத விட 2-3 வாட்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும். இப்போது லேஷஸ்க்கு நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து லேஷஸ் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் மட்டும் ஆஃப்லைனில் போட்டனால அதில் நாங்கள் ஷூட் பண்ண முடியலை. ஃபைனலாக மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கும் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கும் நான் ஒரு பிஐசி ஃபிக்ஸர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ஏர் ட்ரை ஆக விட்டுருங்க. ஃபைனலாக சவுத் இந்தியன் முகூர்த்தம் லுக் கம்ப்ளீட் ஆகிறது பிந்தியோட தான். ஸோ அதுக்கு நான் ரெட் கலர் பிந்தி எடுத்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம் பிந்தி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் கலரை பொறுத்து வைங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக் கைஸ். நீங்களும் எங்ககிட்ட மேக்கப் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக மேக்கப் பண்ணி விடுவோம். மறக்காமல் நீங்கள் யூடியூப்லேருந்து பார்த்து புக் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் கொடுக்குறோம். அப்படியே யாரெல்லாம் எங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.